இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னோட விரத முறை எப்படி இருக்க போகுதுன்னா, நான் இன்னைக்கு மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்னோட விரதத்தை நான் மேற்கொள்ள போறேன். நைட் முழுதும் நான் கண் விழித்து இருக்க போறேன். நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போவோம். நைட்டு பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கோம். இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்து சமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் நான் பார்த்தேன். சிவபுராணம் படித்தேன். இன்னைக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா நான் சிவனப்பாக்கு கேசரி தான் செஞ்சு வச்சேன். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வருஷம் முழுக்க காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு மகா சிவராத்திரி அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் மகா சிவராத்திரியை வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நைட்டு கண் விழிச்சு சிவனப்பாவை யார் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ்